ஆண்டாள் திருவடிகளே சரணம். மங்கள திருப்பாவை 8ஆம் பாசுரம். பூங்கோதையாள் பாடித்தந்த பாமாலை எவ்வளவு புண்ணியகரமானது என்பதை தினந்தோறும் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த பிரபந்தத்திலே ஆண்டாள் தோழிமார்கள் யாரையும் விடாமல் அழைத்து செல்ல வேண்டும் பாவை நோன்புக்கு என்று நினைக்கிறாள். அதனால் 6ஆம் பாசுரம் முதல் தோழிமார்களை எழுப்பக்கூடிய பிரகரணமாக அமைக்கிறாள். எழுப்பும் பொழுது அவர்களுக்கு மங்களமான விஷயங்களை சொல்லியே எழுப்ப வேண்டும் என்று மங்கள தேவதை தீர்மானித்து 6ஆம் பாசுரத்திலே எழுப்பிய தோழியை புள்ளரையன் கோயில் அரியன்ற பேரரவம் என்று 2 மங்களமயமான விஷயங்களை கூறி எழுப்பினாள். 7ஆம் பாசுரத்திலே நாயக பெண் பிள்ளை என்கிற தோழியை எழுப்பும் பொழுது அவர்கள் கிரகத்திலே கடையப்படுகிற தயிரினுடைய ஓசையை காண்பித்து அதிலே எவ்வளவு மங்களங்கள் இருக்கின்றது என்பதை சொல்லி எழுப்பினாள். இப்பொழுது 3வது தோழியை எழுப்ப வேண்டும் 8ஆம் பாசுரத்திலே. இந்த தோழி யார் என்று கேட்டால், இவள்தான் கோதுகலமுடைய பாவை. மிகவும் குதூகலமாய் இருப்பாளாம். ஆனாலும் இன்னும் கோஷ்டிக்கு வந்து சேரவில்லையே என்கிற கவலையுடன் ஆண்டாள் எழுப்பத் தொடங்குகிறாள். பல அடையாளங்களை முதலிலே கூறினாள். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தை கூறுகிறாள் ஆண்டாள். அதுதான் மிகவும் மங்களமயமாய் அமைகிறது. அது என்ன என்பதை பார்க்கலாம். இந்த ஆண்டாள் கோஷ்டியானது இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டா, ஒரு சிலர் ஆண்டாளுடன் சேர்ந்து தோழிமார்களை எழுப்ப வந்துட்டா, இன்னும் சில பேர் யாத்திரையை தொடர்ந்து போகலாம், கண்ணனுடைய திருமாளிகைக்கு இப்ப போக வேண்டும் விரதத்தை ஆரம்பிக்க, அப்போ அங்க நேரடியாக செல்லலாம் அப்படின்னு சில பேர் போக தொடங்கினார்களாம். ஆனால் இப்பொழுது அவர்கள் செல்லவில்லை, அங்கே காத்திருக்கிறார்கள். காரணம் என்னன்னு கேட்டா, இந்த கோதுகலமுடைய பாவையை அழைத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. அவர்கள் அப்படி உனக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறதையே ஒரு மங்கள விஷயமாக சொல்லுகிறாள் ஆண்டாள் இந்த தொடரிலே. போவான் போகின்றாரை போகாமல் காத்து என்கிற தொடரிலே இந்த பெண்மணிகள்லாம் எப்படி போறா அப்படின்னு கேட்டா, போவான் போகின்றார், போக வேண்டும் அப்படிங்கறதுக்காகவே போறா. இப்ப கண்ணனுடைய திருமாளிகைக்கு போகணும், கண்ணனுடைய திருமாளிகை நாம் அடைய வேண்டிய இலக்கு அப்படின்னு நினைச்சுண்டு மட்டும் அவ போகல. இந்த பாதை எவ்வளவு நன்னா இருக்கு, இந்த யாத்திரை எவ்வளவு நன்னா இருக்கு, கண்ணனுடைய திருமாளிகையை நோக்கி நடக்கக்கூடிய ஒரு அடியும் எவ்வளவு அனுபாவியமா இருக்கிறது அப்படின்னு நினைத்து இந்த தோழிமார்கள் எல்லாம் செல்கிறார்கள். எப்படி ஒருவர் திருவேங்கட யாத்திரைக்கு செல்லும் பொழுது அந்த யாத்திரையே அவ்வளவு ரமணீயமாக இருக்குமோ, எப்படி ஒரு ஜீவனானவன் வைகுண்டத்துக்கு செல்லும் பொழுது அர்ச்சிராதி மார்க்கமே அவ்வளவு ஆச்சரியமாக இருக்குமோ, எப்படி அக்ரூரர் கண்ணனை போய் தரிசிக்க வேண்டும் என்கிற பொழுது அவர் செல்லக்கூடிய பாதையிலே கண்ணனுடைய திருவடி சின்னங்களை கண்டு ஆனந்தப்பட்டாரோ, அதே போல யாத்திரையே மிகவும் அனுபாவியம் என்று நினைத்து கொண்டு இவர்கள் போகிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் இப்பொழுது காத்து கொண்டிருக்கிறார்கள். நீ என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தோழியே, மனதிலே எவ்வளவு ஆசை இவர்களுக்கு கண்ணன் மீது, கண்ணனை போய் அடையக்கூடிய அந்த உபாயத்தின் மீது, அந்த வழியின் மீது. அப்படி இருப்பினும் உனக்காக காக்க இவர்கள் தயாராக இருக்கிறார்களே, இது எவ்வளவு மங்களமயமான குணம். இதுதான் பொறுமை என்கிற குணம். பொறுமையாக இருக்க வேண்டும் வாழ்விலே. பொறுமையாக இருந்தோமானால் நமக்கு எல்லா ஸ்ரேயஸும் நிச்சயம் வந்து சேரும். பொறுமையாக இருந்து எல்லோரையும் சேர்த்து கொண்டு காரியங்களை செய்ய வேண்டும். அது 2வதாக கூறுகிறாள். உன்னை கூவான் வந்து நின்றோம். இப்போ இந்த 2 தொடர்களிலேயும் ஒரு சாமியம் பார்க்கலாம். போவான் போகின்றாரை, அதே மாதிரி கூவான் வந்து நின்றோம். போக வேண்டும் என்றே போனார்கள், செல்வதே அவர்களுக்கு நோக்காக இருந்தது. அப்படி இருந்தவர்கள் இப்பொழுது உன்னை கூவதே நோக்கு அப்படின்னு வந்திருக்கிறார்கள். அவ்வளவு துல்லியமாக, அவ்வளவு ஆசையுடன் உன்னை கூப்பிடுவதற்கு இவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பொறுமையை மதித்து அவர்களுக்கு ஒரு ஸ்ரேயஸ் வரும்படியாக பாகவதோத்தமையான நீ வந்து சேர வேண்டும் என்று ஆண்டாள் கூற, இவளும் வந்து சேர்ந்து கொண்டாளாம். அப்பொழுது ஆண்டாளே இந்த பாசுரத்துல பலஸ்ருதியை கூறிவிட்டாள். இவ்வளவு பொறுமையாக ஒருவர் இருந்தாரானால்
அவருக்கு எம்பெருமான் ஆராய்ந்து அனுகிரகம் செய்வான். தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் முடிக்கிறா பாசுரத்தை. அந்த சர்வேஸ்வரனான தேவாதி தேவன் ஆராய்ந்து தேடி தேடி உனக்கு என்ன மங்களம் வேண்டும், உனக்கு என்ன ஸ்ரேயஸ் வேண்டும், உனக்கு என்ன சுபம் வேண்டும் அப்படின்னு ஆராய்ந்து அருளை புரிவான் பொறுமையை காத்தால். ஆக பொறுமை என்கிற மங்களம் இந்த பாசுரத்தை சேவித்தால் நமக்கு கிடைக்கும். மேலே இருக்கக்கூடிய மங்களங்களை அடுத்த பாசுரத்திலே பார்க்கலாம்.